ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் xanthan gum யூஸ் பண்ணி ஆலோவேரா ஜெல் எப்படி கடையில் வாங்குற மாதிரி வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதில் ஜெலட்டினோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ ஆட் பண்ண போகிறதில்ல. எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் ஆலோவேரா ப்ளஸ் xanthan gum இருந்தால் நீங்கள் லைஃப் லாங் ஆலோவேரா ஜெல்லை ஸ்டோரில் வாங்கவே வேணாம். இப்போ ஆலோவேரா ஜெல்லை வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃப்ரெஷ் ஆலோவேராவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஆலோவேரா சைட்ஸில் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ ஆலோவேராவை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல்லோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆலோவேரா ஜெல்லை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண ஆலோவேரா ஜெல்லை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல்லை நான் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜெல் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப், ஸோ இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம கிரைண்ட் பண்ண ஆலோவேரா ஜெல்லை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு க்ளீன் கிளாத் எடுத்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா 50 to 100 grams வரைக்கும் இருக்கலாம். நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் செய்கிற மாதிரி இருந்தால் 50 grams எடுத்துக்கோங்க. அதிகமான குவான்டிட்டியில் செய்கிற மாதிரி இருந்தால் 100 grams வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆலோவேரா ஜெல்லை நான் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிட்டேன். இன்னொரு பவுலில் 1/2 ஸ்பூன் xanthan gum ஆட் பண்ணுறேன். இந்த xanthan gum நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கிளிசரின் ஆட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷனுக்காக நான் ஆட் பண்ணுறேன். நான் கிளிசரினுக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 1 tablespoon கிளிசரின் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கிளிசரினுக்கு பதில் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஆலோவேரா ஜெல்லோட இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற xanthan gum பார்த்தீங்கன்னா திக்னிங் ஏஜென்ட் வரும். 100% நேச்சுரல். நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட், ஷாம்பு, சோப், ஈவன் நம்ம குக்கிங்கில் கூட பேக்கிங் பண்ணும்போது ஆட் பண்ணுவாங்க. xanthan gum மேக்கப் ப்ராடக்ட்ஸில் கூட ஆட் பண்ணுவாங்க. ஜெல் கன்சிஸ்டன்சி வரத்துக்காக நம்ம xanthan gum ஆட் பண்ணுறோம். இந்த xanthan gum ஒரு வாட்டி செய்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் தான் தேவைப்படுது. ஸோ நம்ம நிறைய நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 years வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்ல திக்கான ஜெல் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதில் வேற என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 விட்டமின் கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ்காக நம்ம வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது நிறைய நாள் ஸ்டோர் பண்ண இதை ஆட் பண்ணுறோம். ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி ஃபேஷியல் ப்ளஸ் ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ராக்ரன்ஸ்க்காக நீங்கள் 3 to 5 drops எனி எசென்ஷியல் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆலோவேரா ஜெல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம ஆலோவேரா ஜெல் செஞ்சுருக்கோம். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம்.
இப்போ நம்ம ரெடி பண்ண ஆலோவேரா ஜெல்லை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆலோவேரா ஜெல்லை ரூம் டெம்பரேச்சரில் 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் 1 மந்த்தில் இருந்து மேக்ஸிமம் 3 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஆலோவேரா ஜெல்லும் எல்லாத்தோடையும் பிளெண்ட் ஆகும். உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம், மசாஜ் பண்ணலாம், ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஹேர் மாஸ்க், சீரம் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது, அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. இந்த ஜெல்லை என் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. அதை விட நம்ம நேச்சுரலாக பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. இந்த ஆலோவேரா ஜெல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன். Until then, bye bye. Thanks for watching.